ப்ரோ அடியதா பட்டுருச்சா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை ப்ரோ. ஏன் ப்ரோ இவ்வளோ சோகமா இருக்கீங்க? எனக்கு தெரிஞ்ச ஒரு பொண்ணுக்கு இன்னைக்கு கல்யாணம்னா, அந்த பொண்ணை கட்டிக்க போற மாப்பிள்ள பெரிய ஃப்ராடு. பொண்ணுங்களை ஏமாத்தி கல்யாணம் பண்ணி துபாயில கொண்டு போய் விற்கிறது தான் அவன் தொழிலே. என்ன ப்ரோ சொல்றீங்க? அந்த பொண்ணு கல்யாணத்துக்கு போய் உண்மையை சொல்லி அந்த பொண்ணு கல்யாணத்தை நிறுத்த வேண்டியதானே? இல்லைண்ணே, அந்த பொண்ணு பொன்னியம்மன் கோயில தான் எனக்கு கல்யாணம்னு சொல்லிச்சுண்ணே. அந்த விஷயம் தெரிஞ்ச உடனே அந்த கல்யாணத்தை எப்படியாச்சும் தடுத்து நிறுத்திடலான்னு நானும் கோயிலுக்கு போனேன். கோயில் இன்சார்ஜ் நீங்க சொன்ன மாதிரி இங்க ஒரு பொண்ணுக்கு கல்யாணம் நடக்க வேண்டியதா இருந்துச்சு. தோ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் அவங்க ஃபேமிலிக்குள்ள ஏதோ பிரச்சனை, அதனால கல்யாணத்தை வேற கோயிலுக்கு மாத்திட்டு போயிட்டாங்கன்னு சொன்னாரு. நானும் அந்த கல்யாணத்தை எப்படியாச்சும் தடுத்து நிறுத்திடலான்னு எனக்கு தெரிஞ்ச ஒவ்வொரு கோயிலா காலையில இருந்து தேடுறேன். இப்போ வரைக்கும் என்னால கண்டுபிடிக்க முடியல. இதுல வேற என் கார் ரிப்பேர் ஆயிடுச்சு, டைம் வேற ஆயிட்டே இருக்கு. இப்போ எனக்கு என்ன பண்றதுனே தெரியலண்ணே. ப்ரோ மனசை தளர விடாதீங்க, நல்லா யோசிச்சு பாருங்க, ஏதாவது குழு கண்டிப்பா கிடைக்கும். எப்படியாச்சும் அந்த கல்யாணம் நடக்கிற கோயிலை கண்டுபிடிச்சிடலாம். அந்த பொண்ணு ரொம்ப நல்ல பொண்ணுண்ணே. அதோட லைஃப் அழிய போதுன்னு எனக்கு முன்னாடியே தெரிஞ்சு என்னால எதுவுமே பண்ண முடியலன்னு நினைக்கும் போதுதான் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குண்ணே. கவலைப்படாதீங்க, ஏதாவது ஒரு ஐடியா கிடைக்கும். கோவில் இன்சார்ஜ் கிட்ட கேட்டீங்களா? அவங்க எந்த கோயிலுக்கு போறாங்கறத பத்தி அவங்களுக்குள்ள பேசியிருப்பாங்களே. கேட்டேண்ணே, தெரியலன்னு சொல்லிட்டாரு. சரி, அவன் ஃப்ராடுங்கிறது உங்களுக்கு எப்படி தெரியும்? பேப்பர்ல பார்த்தேண்ணே. ஒரே நிமிஷம், இதுல அவனை பத்தி போட்டிருக்காங்க பாருங்க. ப்ரோ காலையில நீங்க எனக்கு ஹெல்ப் பண்ணீங்கல்ல, அப்ப ஆட்டோல ஒரு கஸ்டமர் இருந்தான்ல, அது இவன் தான் ப்ரோ. என்ன சொல்றீங்க? ஆமா ப்ரோ, இப்பதான் எனக்கு விஷயமே புரியுது. உங்களை பார்த்துட்டு தான் கல்யாணத்தை நிறுத்த வர்றது தெரிஞ்சுதான் கோயிலை மாத்திருக்கான். நீங்க ஆட்டோவை தள்ளி எனக்கு ஹெல்ப் பண்ணீங்கல்ல, அப்போ உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்ல அவனை கூப்பிட்டேன். அவன் வரவே மாட்டான்ட்டான். அப்பவே உங்க கண்ணில் படக்கூடாதுன்னு நினைச்சிருக்கான். அண்ணா, அவனை எங்க இறக்கி விட்டீங்க? அவன் ஆட்டோல ஏறும்போது பொன்னியம்மன் கோவில் போகணும் தான் ஏறினான். வழியில உங்களை பார்த்ததுக்கு அப்புறம் தான் பொன்னியம்மன் கோயில் வேணாம் முருங்கோயில் கொண்டு விடுன்னு சொல்லிட்டான். அந்த கோயிலுக்கு நான் கூட்டு போறீங்களா? கண்டிப்பா ப்ரோ, கண்டிப்பா சீக்கிரம் வாங்க அண்ணா, சீக்கிரம் நான் பண்ணிடுங்க, டைம் இல்லைண்ணா. போங்க போங்க. அப்பா முருகா, எல்லாரும் எந்த நோய் நொடி இல்லாம நல்ல ஆரோக்கியத்தோட சந்தோஷமா இருக்கணும்பா. சீக்கிரம் கல்யாணத்தை முடிச்சிடலான்னு பார்த்தா உண்டியலுக்குள்ள தாலி விழுந்து இப்படி லேட் ஆகிட்டே போகுது. இந்த கோயில் தர்மகத்தா வந்து உண்டியலை திறந்து தாலி எடுத்து கொடுத்து அபிக்கு கல்யாணம் நடக்கிறதுக்குள்ள 1 ஹவருக்கு மேல ஆயிடும். அதுக்குள்ள சஞ்சீவ் வந்துட்டா என்ன பண்றது? தர்மகர்த்தா வந்துட்டாரே. ஐயா, தாலி கோவில் உண்டியல்ல. அதான் போன்லயே சொல்லிட்டீங்கல்ல, யாரும் வருத்தப்பட வேணாம். முகூர்த்த நேரம் முடியறதுக்குள்ள தாலி கட்டிடலாம். ரொம்ப சந்தோஷங்க ஐயா. அம்மா, நல்ல வேலை,
தாலி எடுக்க ஆள் வந்துட்டாங்க. நான் கூட தாலி உண்டியில விழுந்த உடனே இந்த கல்யாணம் நடக்காதுன்னு நினைச்சிட்டேன். அடே வாயை மூடிட்டு சும்மா இருடா. அபசகனமா பேசிட்டு இருக்காத. அபி கழுத்துக்கு போக வேண்டிய தாலி உண்டியல்ல விழுதுன்னா அம்மன் நம்ம கிட்ட என்ன சொல்லுது? இந்த கல்யாணம் வேண்டான்னு சொல்லுதா? இதாங்கம்மா தாலி. இந்தாங்கம்மா. இப்போ சந்தோஷமாம்மா? ரொம்ப நன்றிங்க. சரிம்மா, பரவாயில்லம்மா. அதான் தாலி கைக்கு வந்துருச்சுல, வாங்க. வாடா. நாளே எடுத்து சீக்கிரம் வாங்க. ரொம்ப தேங்க்ஸ் ப்ரோ. தேங்க்ஸ்ல எதுக்கு ப்ரோ? நீங்க ஒரு பொண்ணோட வாழ்க்கையை காப்பாத்த போறீங்க. என்னால முடிஞ்ச உதவி நான் பண்றேன். ப்ரோ இன்னொரு ஹெல்ப் பண்றீங்களா? பண்றேன். உள்ள போய் கண்டிப்பா கல்யாணத்தை நிப்பாட்டுருவேன். நீங்க போய் போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணிடுங்க. ஓகே ப்ரோ, நான் போலீஸோட வரேன். ஐயோ எனக்கு கல்யாணம். யாரும் வந்துடக்கூடாதுன்னு இவ்வளவு நேரம் பயந்தனும். அவன் வந்துட்டானே. சஞ்சீவ் அபிய பார்த்துட்டா இப்ப என்ன பண்றது? சஞ்சீவ் வந்துட்டு இருக்கா. சீக்கிரம் தாலிய கட்டு. மாங்கல்யம் தந்து நானேனா ஜீவன ஹேதுனா ஐயோ இவனா நம்மள பார்த்தாலே அடிப்பானே. இப்ப என்ன பண்றது? ஏங்க, இது நமக்கு லிஃப்ட் கொடுத்த தம்பி தானே? ஆமா தேவானே. எல்லா பிளானும் வேஸ்ட் ஆயிடுச்சு. இடத்த மொத்தம் கரெக்டா வந்துட்டோம். இதுக்கு மேலேயும் நாம இங்க இருந்தா கண்டிப்பா மாட்டிக்குவோம். ஐயோ வரானே வரானே. அம்மா இப்ப என்னம்மா பண்றது? ஏண்டா ராஸ்கல், டெய்லர் வாழ்க்கையும் கெடுக்க பாக்குறியா? எவ்வளவு தைரியம்டா தம்பி. தம்பி ஏமாத்தி வேடா. ஸ்ட்ரெயிட் லைஃப் டா. ஏமாத்தி. ஐயோ என் பொண்ணு சல்மான். ஐயோ அம்மா வாங்கிடுமா. ஏமாத்தி வேடா.
பொண்ணு லைஃப் விளையாட்ட போச்சாடா? போச்சு போச்சு. தம்பி ஏன் அடிக்கிறீங்க? உனக்கு இருக்குடா. வாடா. வாடா. நிறுத்த சஞ்சீவ். உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா கல்யாண மேடைக்கே வந்து தாலி கட்ட போற மாப்பிளைய அடிச்சு இழுத்துட்டு போவ. அதுல இவன் பெரிய ஃப்ராடு. கை எடுக்க போறியா இல்லையா? உன்னை யார் இங்க வர சொன்னது? இல்ல டெய்லர். எனக்கு யார் கூட கல்யாணம் ஆனா உனக்கு என்ன? உன்கிட்ட நான் பல தடவை சொல்லிட்டேன் சஞ்சீவ், என் வாழ்க்கையில குறுக்கிடாதன்னு. ஐயோ இல்ல டெய்லர், இவன் ஒரு பெரிய ஃப்ராடு. பொண்ணுங்களை ஏமாத்தி கல்யாணம் பண்ணி துபாயில கொண்டு போய் விக்கிறது தான் இவன் வேலையே. இல்ல இல்ல, அவன் பொய் சொல்றான். ஐயோ எல்லா உண்மையும் தெரிஞ்சு போச்சு, செத்தோம். உன்னையும் கல்யாணம் பண்ணி மத்த பொண்ணுங்க மாதிரி உன்னையும் துபாயில கொண்டு போய் விக்கிறது தான் இவனோட பிளானே. அதுக்கு தான் இந்த கல்யாண நாடகமே. ஐயோ மாட்டி விடுறானே. துபாயா? என்ன புதுசா ஒரு கதை சொல்றான்? இப்ப நான் மட்டும் சரியான நேரத்துக்கு வரல, உன்னோட வாழ்க்கை வீணா போயிருக்கும். தம்பி என்ன சொல்றீங்க? எனக்கு ஒன்றும் புரியலையே. சார், டெய்லர் உங்க பொண்ணா சார்? ஆமா சார், நான் சொல்றது எல்லாமே உண்மைதான் சார். இவன் ஒரு பெரிய ஃப்ராடு சார். இது வரைக்கும் 27 பொண்ணுங்க வாழ்க்கை கெடுத்திருக்கான். நாம பண்ண தப்பு எல்லாத்தையும் புள்ளி விவரத்தோட சரியா சொல்றானே. இதெல்லாம் இவனுக்கு எப்படி தெரியும்? இந்த கல்யாணத்துல எனக்கு என்னமோ தப்பா படுது. இந்த மாப்பிள்ள வேண்டான்னு சொன்னேனே, யாராவது கேட்டீங்களா? இந்த கல்யாணம் மட்டும் நடந்திருந்தா நம்ம பொண்ணோட வாழ்க்கையை வீணா போயிருக்கோம். இந்த சல்மான் ஃப்ராடுங்கிற விஷயம் நமக்கு எப்படி தெரியாம போச்சு? உண்மையாவே இந்த சல்மான் ஃப்ராடா இல்ல சஞ்சீவ் கல்யாணத்தை நிறுத்த போய் சொல்றானா? இப்படி பொண்ணுங்க வாழ்க்கையை வித்து கொலைப்ப நடத்துறியே, உனக்கு கேவலமா இல்ல? கேவலமா இல்ல? பண்ணுவியாடா? பண்ணுவியாடா? இதுதான் உனக்கு கடைசியா இருக்கணும். பொண்ணுங்கனா சாதாரண நிறுத்த சஞ்சீவ். அவர் ஒரு ஃப்ராடுன்னு நீ எதை வச்சு சொல்ற? இவனை பத்தின நியூஸ் பேப்பர்ல வந்திருக்கு. அத பார்த்ததுக்கு அப்புறம் தான் இவன் ஃப்ராடுன்ற விஷயம் எனக்கு தெரியும். ஐயோ பேப்பர்லயே போட்டானுங்களா? சுத்தம். அந்த பேப்பர் நியூஸ் கூட என்கிட்ட இருக்கு. எங்க காட்டு. தெரிஞ்சிருமோ? எங்க போச்சு?
அத காட்டு. இல்ல டெய்லர், பேப்பர் ஆட்டோல மிஸ் பண்றேன்னு நினைக்கிறேன். அப்பாடா தப்பிச்சோம். சரி, ஆட்டோல மிஸ் பண்ணிட்ட. நீ படிச்ச நியூஸ் எந்த பேப்பர்ல வந்திருக்கு சொல்லு. நம்ம கடையில போய் வாங்கி படிச்சுக்கலாம். கடையில வாங்கி பார்க்க போறீங்களா? அப்ப மாட்டிக்குவேனே. ஐயோ, என்ன நியூஸ் பேப்பரா இருக்கும்? சொல்லு சஞ்சீவ், எந்த நியூஸ் பேப்பர்ல? அது வந்து டெய்லர் நியூஸ் பேப்பர். உனக்கு தெரியாது. ஏன்னா அப்படி ஒரு நியூஸ் வந்திருந்தா தானே. இல்ல டெய்லர், நியூஸ் வந்துச்சு. நான் அதை படிச்சுட்டு தான் இங்க வந்தனே. நான் வேணா கடைக்கு போய் பேப்பர் வாங்கிட்டு வந்துடுறேன். நிறுத்து சஞ்சீவ், போதும் உன்னோட இந்த டிராமா எல்லாம். டிராமாவா? உனக்கு நான் சல்மான கல்யாணம் பண்ணிக்கிறதுல விருப்பமே இல்ல. நீ நிறைய தடவை சொல்லியும் நான் அதை கேட்கல. அதான் சரியா தாலி கட்ட போற நேரத்துல வந்து டிராமா பண்ணிட்டு இருக்க. அப்படிலாம் இல்ல டெய்லர். சரி, நீ சொல்றது உண்மைதான். இவனை எனக்கு பிடிக்காதுதான். அதுக்காக போய் சொல்லி கல்யாணத்தை நிறுத்தணும்ன்ற அவசியம் எனக்கு இல்ல. அந்த நியூஸ் பேப்பர் மட்டும் இப்ப என் கையில இருந்திருந்தா நீ கண்டிப்பா நான் சொல்றதை நம்பி இருப்ப. நிறுத்து சஞ்சீவ், இல்லாத பேப்பரை பத்தி நீ எவ்வளவு பேசினாலும் அதுல எந்த பிரயோஜனமும் இல்ல. எனக்கு நீ சொல்றதுல நம்பிக்கையே இல்ல. அப்பாடா, அதான் சொல்றாங்கல்ல, போய. நான் இவரதான் கல்யாணம் பண்ணிக்க போறேன். என்னோட இந்த முடிவுல எந்த மாற்றமும் கிடையாது. டெய்லர், நீ அவசரப்பட்டு முடிவு எடுக்கிறேன்னு நினைக்கிறேன். சொன்னா கேளு. வேண்டாம் சஞ்சீவ், ப்ளீஸ். ஏதாவது பேசி என் வாழ்க்கையை கெடுக்காம தயவு செஞ்சு இங்க இருந்து போயிடு.